அனைவருக்கும் வணக்கம். ஈசானியம் பார்ட் 2 இது. இப்போது ஈசானியத்தில் என்னென்ன மாதிரிலாம் கட்டட அமைப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு வீட்டிற்கு ஈசானிய பகுதி அப்படின்னா தலைப்பகுதின்னு சொல்கிறோம். தலைப்பகுதியில் பொதுவாகவே ஒரு நல்ல வைப் கொடுக்குற அளவுக்கு கட்டிட அமைப்புகள் இருந்துச்சுன்னா செல்வச் செழிப்பான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி என்னென்னலாம் ஈசானியத்தில் வரக்கூடாது. இப்போ ஈசானிய பகுதி அப்படிங்கிறது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடம். அந்த பகுதியில் வடக்கு பகுதியிலையோ இல்லை வடகிழக்கு கிழக்கு பகுதியிலையோ படிக்கட்டுகள் அப்படிங்கிறது வரவே கூடாது. இரண்டாவது, வடகிழக்கு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் இரண்டுமே வரக்கூடாது. அப்புறம் அதே வடகிழக்கு மூலையில் செப்டி டேங்க் அப்படிங்கிறதும் வரக்கூடாது. வடகிழக்கு மூலையில் அடுப்படி கிச்சன் வரக்கூடாது. இதுவும் பெருமளவு பொருளாதாரம் அப்படிங்கிறதுல பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வடகிழக்கு பகுதி அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் வரக்கூடாது. இப்போது வீட்டிற்கு மேலே ஏதாவது வடகிழக்கு பகுதியில் அறைகள் அமைக்கலாமா, இல்லை வீட்டிற்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு தண்ணி தொட்டி வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி கூட நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அந்த வகையில் ஈசானியம் அப்படிங்கிற வடகிழக்கு பகுதியில் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சரி அல்லது ஈசானியத்தில் வடக்கும் சரி கிழக்கு பகுதியிலும் சரி மேல்நிலை தண்ணீர் தொட்டிகள் வரவே கூடாது. அப்புறம் அதே போல் மேல்நிலையில் சின்னதாக ஒரு ரூம் அமைச்சுக்கிறேன் ஈசானிய பகுதியில், அது படிக்கிறதுக்காக நாங்கள் வச்சுக்கிறோம், இல்லை பூஜை ரூமாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், இது ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் தானே வடகிழக்கில் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. பட் ஈசானியம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் செகண்ட் ஃப்ளோரு தேர்டு ஃப்ளோரு 10 மாடி கட்டடமாக இருந்தாலும் ஈசானிய பகுதி தான். அதனால் ஈசானியம் அப்படிங்கிற வடகிழக்கு பகுதியில் நிச்சயமாக இதெல்லாம் வரக்கூடாது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.